மதுரையில் நடந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்திற்கு கள்ளழகர் வரவில்லை. அப்போது அந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தது யாரென்று தெரியுமா? மிகவும் பழமையான காலத்தில் மதுரை நகரம் முழுவதும் ஒரு பெரிய திருவிழா ஒன்று நடந்தது. அது மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். இந்த தெய்வீக கல்யாணத்திற்கு மீனாட்சி அம்மனின் அண்ணனாக கருதப்படும் கள்ளழகர் அழகர் கோவிலிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டார். கள்ளழகர் மதுரைக்கு வரும் வழியில் அவரை காண பக்தர்கள் அலைகடலாக திரண்டிருந்தார்கள். அந்த பக்தியை கண்டு மகிழ்ந்ததால் அவர் மதுரையை அடையும் முன்னே திருமண நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் மதுரையில் இருக்கும் கூடலழகர் பெருமாள் தான் மீனாட்சி அம்மனை சுந்தரேஸ்வரிடம் கன்னியாதானம் செய்து அந்த தெய்வீக கல்யாணத்தை நடத்தி வைத்தார். பின் கூடலழகர் பெருமாள் கிளிமுக்கழகர் அவதாரத்தில் கள்ளழகரை சந்தித்து மதுரையில் நடந்த திருக்கல்யாணத்தின் முழு நிகழ்வையும் விவரமாக கூறினார். இந்த செய்தி கள்ளழகருக்கு தெரிந்தவுடன் அவர் தனது பயணத்தை நிறுத்திக் கொண்டு தனது பக்தர்களுக்கு அருள்பாலித்து அங்கிருந்து புறப்பட்டார். அதனால்தான் இன்று வரை கள்ளழகர் மதுரைக்குள் வராமல் வைகை ஆற்றில் இறங்கி திரும்பிச் செல்கிறார். அந்த நிகழ்வை